அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும், உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து மொழி பேசுகின்ற என் அன்பான உள்ளங்களுக்கும் என் காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் மிகவும் மன நிரம்புதலுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது. கடந்த 2 தினங்களாய் கேரளா மாநிலத்திலே அண்டை மாநிலமாகிய கேரளா மாநிலத்திலேயும் கர்நாடகாவிலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவிலே பெரிய சேதாரத்தை உண்டாக்கியிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது 3 சம்பவங்களை நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி புஸ்தகம், அந்த நூலிலிருந்து நமக்கு ஒரு விஷயத்தை கர்த்தர் அங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை நாம் வாசித்து அதில் 3 சம்பவங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பழிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். மீண்டும் அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணப்படவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை கெடுக்கிறது, ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இதில் 3 சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே எருசலேமிலே இருந்த பிலாத்து என்ன செய்தான்? சில கலிலேயரை கொன்று போட்டான். இந்த செய்தியை இயேசுவுக்கு அங்கே இருந்தவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஏனென்றால் மரித்தவர்கள் எல்லாம் ஒருவேளை பாவிகளாக இருப்பார்களோ, நாம் தான் நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிரதித்துவமாக, அந்த மரித்து போன கலிலேயர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? இல்லையே, நீங்களும் மனந்திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். மீண்டும் ஒரு சம்பவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்து போனார்கள். அப்படி என்றால் மற்ற எருசலேமில் இருந்தவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களா, நீதிமான்களா? கோபுரம் விழுந்து மரித்ததினாலே அவர்கள் பாவிகளா என்ற ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்களும் மனந்திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எளிமையாய் புரிந்து கொள்வதற்காக ஒரு உவமையை அங்கே சொல்கிறார், ஒரு கதையை சொல்கிறார். நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உவமையில் அந்த காலத்திற்கு மட்டும் அல்ல, இனி எத்தனை யுகங்கள் வந்தாலும் சரியே, எத்தனை நாட்கள் வந்தாலும் சரியே, என்ன கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்தாலும் சரியே, அவைகள் எல்லாமே, ஊமைகள் எல்லாமே அந்தந்த காலத்திற்கு உள்ள மக்களுக்கு அது கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள், பொருந்தும். இங்கே ஒரு ஊமையை சொல்கிறார். ஒரு தோட்டக்காரன், ஒரு எஜமான் தன் தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அந்த அத்தி மரத்திலே
3 வருஷமாக வந்து பார்த்துருக்கான், கனியே கொடுக்கல. கனி கொடுக்காதனால அவன் என்ன செய்கிறான், இந்த மரம் ஏன் இந்த இடத்தை கெடுக்கிறது, இந்த பூமி எந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு பயிர் வகை செய்யலாமே, ஒரு ஊடு பயிர் வைக்கலாமே, ஒன்றுக்கும் உதவாமல் இந்த மரம் நின்று கொண்டு வெறுமனே இந்த இடத்தை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது, ஆகினால் இதை வெட்டி போடு என்று சொல்கிறார். ஆனால் தோட்டக்காரன் என்ன சொல்கிறான், ஐயரே, இந்த 1 வருஷம் மட்டும் பொறுத்திருங்கள், நான் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் பார்க்கலாம், கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடலாம் என்றார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட நாம் அநேக வருடங்களாக கனி கொடுக்காதவர்களாகவே இருக்கிறோம். அங்கே 3 வருடம் என்று மேற்கோள் காட்டுகின்றார். பல வருடங்களாக நம்மில் அநேகர் நாம் இயேசுக்கு ஏற்ற கனியை கொடுக்காத மனிதர்களாகத்தான் காண்கின்றோம். சம்பத்துண்டாக்குகின்றோம், நல்ல ஆடை ஆபரணங்களை வாங்கிக் கொள்கிறோம், நல்ல வீடுகளை கட்டிக்கொள்கிறோம், நல்ல வாகனங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் வேத சட்டங்களை நாம் கைக்கொள்கிறோமா, வேதத்தில் உள்ள கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறோமா, வேதத்தின்படி ஏதாகிலும் ஒரு சிறிய வேலையை நாம் செய்கிறோமா என்று நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். வேதத்தை படிப்பது மட்டுமல்ல, அதை அபியாசம் செய்ய வேண்டும். அதாவது அதை நாம் செயல்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. உன்னை போல் பிறனை நேசி என்ற வார்த்தையை படித்தால் போதாது, அதை சொல்வதனால் ஒரு லாபம் இல்லை. உன்னை போல் பிறனை நேசி என்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது? நமக்கு இவைகளெல்லாம் தேவை என்று நாம் நினைக்கிறோம், அவைகளும் மற்றவருக்கு தேவை என்பதை நாம் நினைக்க வேண்டும். பிறன் யார்? உனக்கு பிறன் யார் என்று கேட்கிறார். வெளியில் இருக்கின்ற அநேகர் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவத்திலே அநேக ஏழை ஜனங்கள் இருக்கின்றார்கள், வீடு இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், தெருவிலே ஜீவிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இதுக்கு உதாரணமாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் போய் பார்த்தால், மக்கதோனியாவில் இருந்த ஜனங்கள் கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கொடிய தரித்திரம் என்றால் என்ன? வீடில்லை, படுப்பதற்கு இடம் இல்லை, சமைப்பதற்கு உணவுப் பொருள் இல்லை, அவ்வளவு தரித்திரத்திலே கொடுமையை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கர்த்தருடைய ஊழியத்திலே முன்மாதிரியாக இருந்தார்கள், ஊழியத்தை தாங்குவதிலே முன்மாதிரியாக இருந்தார்கள். இன்றைக்கு அநேகர், இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார் அல்ல, இப்பொழுதே வருகிறார் என்று சொல்கின்றவர்கள் கோடிக்கணக்கான ரூபாயில் கட்டிடங்களை கட்டுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு, ஒரு சாதாரண ஒரு பில்டிங் இருந்தால் போதுமே, ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு பில்டிங் கட்டலாம். சாதாரணமாக சிம்பிளாக கட்டினா, அளவாக கட்டினா ஒரு 10 லட்ச ரூபாயில் சரி. இல்லை, ஒரு பெரிய மின்சூருக்காக நாம் கட்டுவோம் என்றால் ஒரு 20, 30, 40, 50 லட்சத்தில் கூட கட்டலாம். நிறைய அலுவலகங்கள் இருக்கிறது, நிறைய பணியாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு குடியிருப்புகள், இவைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 50 லட்ச ரூபாயில் கட்டலாம். பெருசாக தப்பில்லை. பல கோடிகள் கட்டிடத்திற்காக பல கோடிகள் செலவழிக்கின்றவர்கள் சொல்கின்றார்கள், இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து. கோடிக்கணக்கில் பில்டிங் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட போதனைகளை நம்பி நான் எனக்காக எதையுமே சேர்த்து வைக்கவில்லை. இந்த வசனங்களை எனக்கு முன்னாடி இருந்த ஆசான்கள் போதித்தார்கள். என்னவென்று, நீங்கள் உங்களுக்காக ஒன்றையும் சேர்த்து வைக்க வேண்டாம், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், அது நாளை தனக்காக கவலைப்படும், நாளை தினம் உனக்கு என்ன தேவையோ அது கொடுப்பார். பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், அதற்கு அன்றன்று உள்ள ஆகாரத்தை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கும்போது அதைவிட விசேஷமானவர்கள் நீங்கள், உங்களுக்கு அதிகமாய் கொடுப்ப அவருக்கு தெரியுமல்லவா என்று சொல்லும்போது நான் 100% அந்த வார்த்தைகளை விசுவாசித்தேன்.
எனக்காக எதையுமே நான் செய்து கொள்ளவில்லை. ஒரு வீட்டை கட்டவோ அல்லது ஒரு பொருளை வாங்கவோ ஒரு வாகனத்தை வாங்கவோ முன்குறித்து தீர்மானம் செய்யவே இல்லை. பைசைக்கிள், சாதாரணமான ஒரு சைக்கிள் தான் நான் முதலாவது நடந்து கிராமங்களுக்கு செல்வேன். ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கும். அந்த மண்ணெண்ணெய் விளக்கை எடுத்துட்டு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அப்புறத்தில் 7 கிலோமீட்டருக்கு அப்புறத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. மூலனூர் பக்கத்தில் மேட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே அதிகம் படித்தவர்கள் இல்லை. சாதாரணமான பிள்ளைகள் இப்பொழுது ஸ்கூலுக்கு போகிறாங்க, பெரியவங்க யாருமே படிக்கல. அப்படிப்பட்ட கிராமம். அங்கே வேறு உருவ வழிபாடுள்ள தெய்வங்களை வணங்குகின்ற ஜனங்கள் அங்கே இருப்பார்கள். மாலை 6 மணிக்கு அங்கே போவேன். போயிட்டு ஒரு வீட்டு வாசலில் உட்காந்து அவங்க வீட்டுக்காரங்கக்கிட்ட வாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாங்கன்னு சொல்லுவேன். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. போய் இன்றைக்கி நடக்குமா? இன்றைக்கி போன உடனே அவர்களுடைய தெய்வங்களை நாம் என்ன செய்கிறோம், குறை சொல்லி பேசிக்கிறோமே. அது எதுக்காக? அது அவர்களுடைய நம்பிக்கை. அதை நாம் குறை பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாம் நான் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் கற்றுக்கொண்டேன். ஏதென்ஸ் நகரிலே அவர் சுற்றி திரிந்தார். மாபெரும் செல்வந்தர், எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டு விட்டார். செல்வத்தை சேர்ப்பதற்காக அவர் ஊழியத்துக்கு வரல. இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் சேர்க்கணுங்கிற நோக்கத்தோடு அநேகர் வர்றாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். யோசித்து பாருங்க, என்ன செய்தார்? ஜனங்களுக்கு வியாதியை சுகப்படுத்தினார், பசியாகிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார், வியாதி உள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார், முரட்டாட்டம் உள்ள ஜனங்களுக்கு சமாதானத்தை சொல்லிக் கொடுத்தார். சாதாரணமான வார்த்தைகளை பேசினார். அவர் செய்தார். செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின முதலாம் பிரபந்தத்தை உண்டாக்கினேன் என்று லூக்கா சுவிசேஷம் நமக்கு சொல்லுகிறது. செய்யவும் டூ, உபதேசிக்கவும் ப்ரீச். செய்யவும் உபதேசிக்கவும். அவர் எதை செய்தாரோ அதை உபதேசித்தார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார் அன்றைக்கே. தொடர்ந்து பேசும்போது அதையே தான் சொல்லி வருகிறார். இன்றைக்கு கோடிகள் உண்டாக்குகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்கின்ற அதே வாய், நான் மனம் திரும்பி விட்டேன், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுத்தேன் என்ற அந்த ஒரு எண்ணம் ஊழியத்தை செய்கின்றவர்களுக்கு முதலாவது வர வேண்டும். ஊழியர்கள் சபையில் உள்ள மக்கள் மீது கரிசனை வைக்க வேண்டும். வைக்கிறோமா? சபையில் உள்ள ஜனங்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் தேடி பார்க்கிறோமா? அல்லது நமது ஆராதனைக்கு வருகின்றவர்கள் சாதாரண உடை உடுத்தி கொண்டு வருகின்றார்களே, அவர்களுக்கு ஏன் நல்ல உடை இல்லையே, அது என்ன என்று ஒரு ஊழியராகலும் கேட்டிருக்கிறோமா? எப்போதாகலும் கேட்டிருக்கிறோமா? இல்லை அவர்களுக்கு மாற்று உடை வாங்கி தந்திருக்கிறோமா? இல்லை. அவங்க வீட்டில் சாப்பிட்டாங்களா? ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தோமா அவங்களுக்கு? ஊழியம் செய்யும்படி வர வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், ஊழியம் கொள்ளும்படி வந்திருக்கிறார்கள், ஊழியம் செய்யும்படி வரல. இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய இரட்சகர். அவருடைய பெயரை வைத்துக்கொண்டு கோடிகள் உண்டாக்குகின்ற மனிதர்களுக்கு சொல்கின்ற எச்சரிக்கை, ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யுங்கள் என்றால் போய் அவர்களுடைய அந்நிய மனிதர்களுடைய தெய்வங்களை பற்றி குறை பேசுவது அல்ல, அவர்களை ஆண்டவர் அண்டை கொண்டு வர வேண்டும். ஏறத்தாழ தாராபுரத்திலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்புறத்தில் ஒரு மலை இருக்குது, சிறுமலை. அது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. அதுவரை செல்கின்றேன். அங்கே செல்லும் பொழுது அவர்களோடு முதலாவது அவர்களை பற்றி சுக செய்தியை விசாரிக்க வேண்டும். அதைத்தான் செய்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் தோட்டத்தில் கிணத்துல தண்ணி இருக்கா? விவசாயம் நல்ல முறையில் பண்ணிட்டீங்களா?
உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சிருக்காங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஆரோக்கியமாக இருக்கீங்களா, இப்படித்தான் முதல்ல பேசுவேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, சார் நீங்கள் யாருன்னு கேட்காம நீங்கள் அப்படிங்கிறத நிறுத்திடுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் ஒன்றும் உங்களிடத்திலிருந்து கொண்டு போக வரவில்லை, உங்களுக்கு உண்மையான ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். இது பவுல் அப்போஸ்தலன் சொன்ன ஒரு செய்தி. ஏதென்ஸ் நகரில் அவர் சுற்றி திரிந்து பேசிக்கொண்டே திரிவார். அதுதான் தெரு பிரசங்கம். இன்றைக்கி தெரு பிரசங்கமெல்லாம் செய்ய முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி 4 வீதி சேர்ற ஒரு இடத்துல நிற்பேன், கைதட்டி பாடுவார்னா 100 பேர் வருவாங்க, நிற்பாங்க, கேட்பாங்க. இன்றைக்கி செய்ய முடியுமா? முடியாது. இன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்க, அநேகர் தேவையில்லாத ப்ராப்ளங்களை போய் தெருவில் உண்டாக்கி வைத்து விட்டார்கள் நமக்கு முன்னாடியே. ஆகையினால தெருவில் போய் பேச முடியறதில்லை. ஆனாலும் அவர்களிடத்தில் எளிமையாய் பேசும்போது அவர்கள் ஆண்டவரை உலக இரட்சகர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு உண்மையிலேயே உலக தெய்வம் என்று சொல்கிறாங்க. அவங்கள நாங்களும் கூட இயேசுவை ஏற்றுக்கலான்னு நினைக்கிறோம், ஆனால் ஒரு சில விஷயங்கள்னால நாங்கள் அப்படியே நிற்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன இடத்துல ஜாதி கேட்க மாட்டாங்க, எந்த ஊருன்னு கூட கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை கொடுக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். எனக்கு தேவைன்னா சாப்பிடுவேன், இல்லையா ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் தோட்டத்தில் இளநீ போட்டு கொடுப்பார். என்னங்க எனக்கு என்ன சொந்தக்காரரா அவர், எனக்கு என்ன ரிலேஷனா, மாமனா, மச்சானா? அவங்களுடைய கொள்கை வேறு, தெய்வ வழிபாடு வேறு, அவருடைய நம்பிக்கை வேறு. நானும் பூர்வீகமாக ஆந்திரா தெலுங்கு பேசுகின்ற மொழியை சார்ந்தவன். அவர்கள் பூர்வீகமாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பேசுகின்றவர்கள். அப்பொழுது அந்த தமிழ் மொழி அந்நிய மொழியாக இருந்தது, அதை நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் அந்நிய பாஷைங்கிறது. ஆந்திரா தெலுங்கு தெரியும் எனக்கு, இட்ஸ் எ மதர் டங். அடுத்து தமிழ் அந்நிய மொழி கற்றுக்கொண்டேன். கேரளா சென்றேன், மலையாளம் கற்றுக்கொண்டேன், 3 மொழிகளை கற்றுக்கொண்டேன். ஊழியத்திலே ஒரு 25 ஆண்டுகளாக சில வெளிநாட்டவருடைய தொடர்பு என்னோடு இருந்தது. ஊழியத்திலே வந்தார்கள், அவர்கள் மூலமாக ஆங்கிலத்தையும் பேச கற்றுக்கொண்டேன். எனக்கு சரளமாக ஆங்கிலம் எழுத தெரியாது, நிறைய இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுவேன். அதனால் யாராலும் ஒருத்தர் எனக்கு சொல்லி தருவாங்க, இது தப்புங்க அப்படின்னு, அப்போ நான் திருத்திக்குவேன், அவ்வளோதான். ஆனால் அவர்களோடு சேர்ந்து ஊழியத்திலே ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இது 3 அந்நிய மொழிகள். இந்த 3 மொழிகளையும் நான் கற்றுக்கொண்டேன். ஆகினாலே இவை அந்நியருடைய பாஷை. எனக்கு இதுதான் அந்நிய பாஷை. நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, புரியாவிட்டாலும் சரியே. எங்கேயும் நான் இந்த நூற்றாண்டில் இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்த்ததே இல்லை. சில இடங்களில் ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவ ஊழியங்கள் நடக்கிறது. சிலர் அங்கே பாஸ்டர் என்ற போர்வையிலே அங்கே மக்களை எப்படி அல்லாலப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அளவில்லாத ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர். அவர் எங்கே ஆட்டம் போட்டார்? அவருடைய சீடர்கள் 12 பேர் எங்கே ஆட்டம் போட்டாங்க, டான்ஸ் பண்ணினாங்க? எந்த பெண்மணியாகவும் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாங்களா அந்த காலத்தில்? தன்மையான உடை உடுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது வேதம். அலங்காரமாக இல்லை. உங்களுடைய அலங்காரம் அன்பு, சாந்தம், பொறுமை, நீடி சாந்தம், இதுதான் அவங்களுடைய அலங்காரம்னு சொல்லுது. அதனால் நகையெல்லாம் உருவி எரிஞ்சிட்டு அவங்க சும்மா வெறுங்கலத்தில் போகலை. நகை, அதாவது ஆபரணங்கள் உங்களுக்கு தேவையானது. ஆனால் உங்களுடைய அலங்காரம் எப்படி இருக்கணும்? அன்பு, சாந்தம், பொறுமை, மகிழ்ச்சி, ஒற்றுமை, மற்றவர்களுக்கு கொடுப்பது, இதெல்லாமே ஒரு அலங்காரம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு. இதைத்தானே ஆரம்பத்திலே போதித்தார்கள். இன்றைக்கு அது என்ன நடக்கிறது? தலைகீழாக நடக்கிறது. மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது வேதம். ஏனென்றால் இன்றைக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலே, வயநாட்டிலே ஜனங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
தமிழ்நாட்டிலே நாம் சமாதானமாக இருக்கிறோம் என்பதனாலே அவர்கள் பாவிகள் அல்ல, நாம் நீதிமான்களும் அல்ல. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இது ஒரு எச்சரிக்கை. கேரளா வயநாட்டில் நடந்த அந்த எச்சரிக்கை கர்நாடகா வரை சென்றிருக்கிறது. அங்கேயே நிலச்சரிவு ஏற்பட்டு வாகனங்கள் மூழ்கி கிடக்கிறது மண்ணிலே. 500 குடும்பங்கள் குடியிருந்த ஊரை பற்றி இன்னும் ஒரு சரியான தகவல் இல்லை. வயநாட்டிலிருந்து 2-3 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு படைகள் அங்கே நிற்கிறது. காவல்துறை, அதிரடிப்படை, மிலிட்ரி, ஹெலிகாப்டர், விமானங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் அவர்களை ரிலீவ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பே மிகவும் கம்மியாக இருக்கிறது. தொடர்ந்து போராடுகிறார்கள். இட்ஸ் எ காட்ஸ் லேண்ட், கடவுளுடைய பூமி என்று சொல்லப்படுகிறது கேரளா. இன்றைக்கு சீரழிந்து கிடைக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்த எச்சரிக்கை. இதோ தேவன் பூமியை எட்டி பார்க்க பூமி அதிர்கிறது. என்னன்னு தெரியாது. அப்பாவி ஜனங்கள். ஒருவேளை தேவன் அந்த நாட்டிற்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த காரியங்களை செய்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு மிஷினரியை நெருப்போடு வைத்து காரில் ஜீப்பில் வைத்து எரித்து கொன்று விட்டார்கள். அடுத்த வருடமே அங்கே பெரிய சேதாரம் ஏற்பட்டது. புயல், வெள்ளம் எல்லாமே நடந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே மரித்து போனார்கள். தேவன் பூமியை எட்டி பார்க்க பூமி அதிர்கிறது. தயவுசெய்து தேவனுடைய ஊழியத்தை செய்கின்ற அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களே, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படியே ஜனங்களுக்கு எச்சரிக்கை விட்டு விட்டு கோடிகள் சேர்த்து குவிக்கிறதுனாலே ஒரு லாபமும் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மிஷினரி ஊழியத்தில் வரக்கூடிய பணம் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், ஏழை ஊழியர்களை தாங்கலாம். ஏன் முன் வரதில்லை? என்ன காரணம்? தங்களுக்கு போதும் என்று தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்கின்றார்கள். பெரு வயிற்று சோம்பேறிகள், ஓயா பொய்யர் என்று அதே ஜனங்களைத்தான் சொல்கிறார். தீத்துவை சொல்கிறார், இந்த ஊரிலே மிக குறைவுகள் இருக்கிறது, இது சரியாக என்கிறார். அதே போலதான் அமெரிக்காவிலிருந்து வந்த அநேக மிஷினரிகளை நான் சந்தித்திருக்கிறேன். அதில் ஒருவர் தான் என்னை தேர்வு செய்தார். அவர் பெயர் ஜிம் இ வால்ரன். அவர் கேரளாவுக்கு நான் அவரை அழைத்தபோது, ஒரு இடம் செலக்ட் ஆகியிருக்கிறது, வந்து பாருங்கள் என்றேன். அப்போது அவர் என்ன செய்தார், அங்கே வந்து பார்த்தார். அந்த ஆராதனை முறையை பார்த்தார். அங்கே அதில் சில குறைவுகள் இருந்தது. அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் திரும்பி வாகனத்தில் வரும்போது, அவரும் நானும் JW சாம்சன் 3 பேரும், டிரைவரோடு 4 பேர் பிரயாணத்தில் இருக்கும்போது அந்த ஊரை விட்டு கடந்து வரும்போது அவர் என்னோடு சொல்கிறார், பிரதர் சத்யராஜ், நான் உங்களை இந்த ஊரில் எதற்காக அனுமதிக்கிறேன் என்றால், தீத்துவை போல நீ இங்கே இருக்கிற குருவிகளை நீ சரியாக்க வேண்டும். அந்த குருவிகள் உள்ள இடமாய் இருக்கிறது இது. உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணல அவர் என்ன செய்தார், உடனே இங்கே அநேகர் வந்து வேதத்தை படித்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நீ இங்கே இருந்து இந்த குருவிகளை சரியாக்க வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் செய்தோம். 4-5 வருடங்களாக அந்த வேலையை செய்தேன். வயதானவர்கள், 60 வயது, 65 வயசு, 70 வயசு உள்ள ஆதிவாசிகள் மத்தியிலே வேலை செய்கிற ஒரு ஐயா சக்கப்பன், அவரும் கூட 2வது முறையாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். படித்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், நல்ல எஜுகேட்டடு. கேரளாவில் எப்பொழுதும் நிறைய படித்த மனிதர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட எஜுகேட்டட் கூட சத்தியத்தை புரிந்து கொண்டு 2வது முறையாக மூழ்குதல் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன? ஜிம் வால்டன் சொன்னாங்க, அவர் இப்போது நம்மோடு இல்லை, அவர் காலம் சென்று விட்டார், அவர் ஓய்வுக்கு சென்று விட்டார்.
இப்பொழுது அங்கே இளைப்பாறிக் கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை இன்றைக்கும் என் சிறமேற்கொண்டு நான் செய்ய நினைக்கிறேன். குறைவுகளை சரியாக்கு என்று. ஒருவேளை என்னிடத்தில் குறைவு இருக்குமானால், கர்த்தாவே, என் குறையை நீர் நீக்கி என்னை மன்னித்து உம்முடைய பாதையிலே என்னை சரியாக வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்க எப்போதும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த பிரயாணத்தை மேற்கொள்வோம். வயநாட்டில் நடந்த சம்பவம் அநேக உள்ளங்களை தட்டி எழுப்ப வேண்டும். இதை நாம் ஒரு மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக வருவார். அவர் எப்போது வருவார், என்றைக்கு வருவார் என்று சொல்லவில்லை. வருவார், கண்டிப்பாக வருவார். அப்போது நியாய தீர்ப்பு நடக்கும். இவைகளெல்லாம் நமக்கு கேள்விகளாக இருக்கும். அங்கே இந்த வேத வசனங்களை நீங்கள் படித்து நீங்கள் மனம் திரும்பவில்லையா என்ற அந்த கொஸ்டின் வரும். ஆகினால விரைவில் மனம் திரும்புவோம். இது ஊழியத்தை செய்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் இதேதான். கிறிஸ்தவர்களாகிய நாம் கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டும். எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? எவைகளெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறதோ அவைகளை விட்டு விட்டு மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு முன்னேறி செல்வதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கும் தேவன் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்திலே அவர் பேசுகின்றார், நான் அல்ல. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். 13ஆம் அதிகாரம் லூக்கோஸ் 13ஆம் அதிகாரம் லூக்கோஸ் 13:1-9. இந்த வசனங்கள் நமக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கட்டும். உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் நற்செய்தி சென்றடைய வேண்டும். அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஒரு நாளிலே கணக்கு கேட்க இருக்கிறார். அந்த கணக்கை நாம் ஒப்படைக்க வேண்டும். அந்த கணக்கை நாம் ஒப்படைக்க வேண்டும். நிறைய நேரங்களில் இந்த மாதிரி இடைச்சல்கள் வரும். இவைகளிலிருந்து விடுபட வேண்டும். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.